ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு வத்த குழம்பு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 2 வரமிளகா இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெந்தயம், மிளகு, ஜீரகம் இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இப்போ வறுத்த எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஃபைனாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு திக்னஸ் கிடைக்கும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், நறுக்கி வச்ச பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்தா போதும். நான் மணத்தக்காளி விதை தான் எடுத்திருக்கிறேன். அதை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரைச்சி வச்ச புளி கரைசல், அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சிருங்க. பச்சை வாசனை போனதும் பார்த்தீங்கன்னா குழம்பு அழகா நல்லா திக்காயிட்டு சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் இறக்குறப்ப முன்னாடி ஒரு துண்டு வெல்லம் போட்டுருங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.